தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25:39. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினார். என்னை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு, தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கவனிக்கணும். தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தடுக்கிறார். அவர் தடுக்கிறதுல பல விதங்கள் இருக்குது. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகப்படுறாரு. நமக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுகிறதை தடுக்கிறார். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வரும் பொழுது அவனை தடுக்கிறார். நமக்கு எதிராக வருகிறதான பிசாசு செய்கிற அக்னியாஸ்திரங்களை எல்லாம் ஆண்டவர் தடுக்கிறார். அதே நேரத்துல நம்மளையும் கூட தடுக்கிறார். சில நேரத்திலே நாம் பொல்லாப்பு செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர்களாய் நாம் எத்தனிக்கிறோம். அதை தவறு என்று பல நேரத்தில் உணர்கிறது கிடையாது. சில நேரத்திலே உணர்ந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனற்றவர்களாக தவறு என்று தெரிந்தும் அதை செய்கிறதற்கு நம்முடைய இருதயம் ஆர்வம் கொள்ளுகிறதையும் நாம் பல நேரத்தில் நம்ம சில நேரத்தில் அறிய முடியும். சில நேரத்தில் தவறு என்று தெரியாமல் நம்ம தவறு செய்ய முடியாமல் தடுமாறுகிறது இருக்கலாம். சில நேரத்தில் தெரிந்திருந்தும் கூட, அது தவறு என்று தெரிந்திருந்தும் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அதை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு தவறு, ஒரு பாவம், ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நல்லா தெரிந்திருந்தும் அதை செய்வதற்கு நம்முடைய இருதயம் எத்தனிக்கும். அப்போ அந்த நேரத்திலே தவறு செய்யக்கூடாது என்கிற உணர்வை பார்க்கிலும் தவறு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு சில நேரத்திலே மேலோங்கி நிற்கும். அந்த தப்புன்றது தெரியும், அந்த தப்பு செய்யக்கூடாது என்கிற மனநிலைமையை விட அந்த தப்பை செய்ய வேண்டும் என்கிற மனநிலைமை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிலை நீடிக்குமானால் கண்டிப்பாக அந்த நபர் ஒரு தவறான காரியத்தை செஞ்சிருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஒருத்தர் கூட व्यसனப்படுத்துறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்கள சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்ப அந்த நேரத்துல அவங்க கிட்ட உங்க கோபத்தை காட்டணும்னு உங்கள் உள்ள இருதயம் சொல்லுது, உள்மனம் சொல்லுகிறது. அன்னைக்கு அப்படி பண்ணாங்கல்ல, அதுக்கு நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தணும்னு தோணுது. ஆனால் நம்முடைய உள்ளான நம்முடைய ஆவி, கர்த்தர் தந்த தீபம் சொல்லுது, வேண்டாம், கோபப்படாத, விட்டுரு வேண்டாம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விட்டுடு. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க விதைச்சதை அவங்க அறுப்பாங்க. நீ கோபப்படாத, நீ அமைதியா அந்த வழியில போகாத, வேண்டாம் அப்படின்னு நம்முடைய ஆவி சொல்லுகிறது. ஆனா நம்முடைய மாம்சம் சொல்லுகிறது, இல்ல, அன்னைக்கு அப்படி பண்ணாங்களே, அதற்கு உன் கோபத்தை நீ வெளிப்படுத்து. நீ உன் கோபத்தை வெளிப்படுத்தலன்னு அவங்க செஞ்சது தப்புன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதை நியாயப்படுத்துறதுக்கு நம்முடைய மாம்சம் பேசும். நீ கோபத்தை வெளிப்படுத்தி அதை நீ சொல்லலைன்னா அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடும்.
அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட் நம்ம நினைச்சுக்குவாங்க. அதனால நீ கோபத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆவி சொல்லும், இல்ல வேண்டாம், விட்டுடு, அவங்க பண்ணுறது அவங்க கர்த்தர் பார்த்துக்குவாரு, நீ உன் வழியை பார்த்துக்கோ, உன் சமாதானத்தை இழந்துட, அதனுடைய நம்முடைய ஆவி சொல்லும். நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும். சில நேரத்தில் நம்ம நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அதை நம்ம மேற்கொண்டு வேண்டாம், என்னமோ நடக்குது போட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதை பத்தி கவலைப்படும். ஆனால் சில நேரத்திலே அப்படி நம்ம இடம் கொடுக்க தவறினால், நம்முடைய சிந்தனையில் ஆவியிலே பலன் கொள்ளாமல் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா, மாம்சம் பலன் அடைந்து அந்த நேரத்திலே அந்த தவறை செய்வதற்கு நம்ம துணிந்து விடுகிற நிலைமை வரும். தவறுன்னு தெரியும், அது வேண்டான்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கத்துல இருக்கும், அது நல்லதில்லைன்னு தெரியும், அதனுடைய ஒரு விளைவு பின்விளைவு வரும்னு தெரியும், அது நல்லதில்லை, அது அவசியம் இல்லை, அது நமக்கு ஏற்றது இல்லைன்னு தெரியும். ஆனாலும் கூட அதை செய்வதற்கு நம்முடைய மனது துடிக்கும். புரியுதுங்களா? இது தெரியாம கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுதான். ஆனாலும் அதை செய்வதற்கு நம்முடைய மனது ஆர்வம் காட்டும். செய்யக்கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாது என்கிற மனநிலைமையை விட செய்யலாம் என்ற ஒரு உணர்வு. சரி, அப்புறம் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு கூட சில நேரத்துல தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி மேற்கொள்ளும். இப்படி மேற்கொள்ளுகிறதான நேரத்திலே அந்த நபர் கண்டிப்பாக அவர்கள் தவறான காரியத்தை தெரிந்தே செய்து விடுகிற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். இப்படி பல நேரத்திலே நம்ம செய்யற தவறுகள் நம்ம தெரியாம இல்ல, தெரிஞ்சு செய்யற மாதிரி ஆயிடுது. இப்ப தெரியாம செஞ்சுட்டா வேற, தெரிஞ்சு செய்யும் போது அதை குறித்த ஒரு குற்ற உணர்வு அதன் பிறகு தொடர்ந்து நீடிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? தெரிஞ்சு செய்யும் போது அவருடைய உள்மனசாட்சி சொல்ற, நீ தெரியாம இல்லையா, அப்பவே வேண்டான்னு தோணுச்சு, அதை தாண்டிதானே நீ செஞ்ச, அப்பவே அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம்னு மனசு சொல்லிச்சு, ஆனால் அதை தாண்டிதானே பண்ண. அப்ப நம்முடைய உள்மனசாட்சியோட உறுத்தும், நீ பண்ணிருக்க கூடாது, ஏன் பண்ணோம், ஏன் பண்ணோம், ஏன் பண்ணோம், பண்ணிருக்க கூடாது. அப்போ நம்முடைய இயலாமை அந்த இடத்துல நமக்கு தெரியும். தவறு செய்யக்கூடாது என்கிறதை தாண்டி தவறு செய்யத நம்முடைய இயலாமை, பாவத்தை ஜெயிக்க முடியாத ஒரு இயலாமை, கர்த்தருக்கென்று நிற்க முடியாத ஒரு இயலாமை, கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பிரியப்படுத்த முடியாத ஒரு இயலாமை, இதெல்லாம் நின்று நம்ம வேதனைப்படுத்தும். அதாவது பவுல் கூட அழகா சொல்லுவார், ரோமருக்கு எழுதின நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து 20 வரைக்கும் படிச்சீங்கன்னா அழகா சொல்லுவார். இதெல்லாம் இதை ரொம்ப அழகா சொல்லுவார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தான் இருக்குது, நன்மை செய்ய முடியல. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். நான் நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா விரும்பாத தீமையை நான் செய்யறேன். தீமை செய்யணும்னு எனக்கு ஆசையே கிடையாது, ஆனா நான் செய்யறேன். இப்படி இருக்க நான் சொல்ல வேண்டுவது என்ன, என்னிடத்தில் பாவம் வாசமாய் இருக்கிறதை நான் அறிகிறேன் என்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இப்படி நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறபடியால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுங்கிற. இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலை. பவுல் அதை ஓப்பனா கன்ஃபஸ் பண்றாரு. நல்லது செய்யணும்னு விருப்பம் எனக்கு இருக்குது. அது 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ரோமர்ல கடைசியில சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடுங்கிற. நிர்பந்தமான மனுஷன், போராடுற நிர்பந்தத்தில் இருக்கிற இந்த மரண சரீரம் இருக்கிறதே, அது என்னுடைய ஆவிக்கு விரோதமா என்னுடைய மாம்சம் எழும்பி செயல்பட்டு நான் செய்யக்கூடாது நினைக்கிறதை செய்ய வைத்து விடுகிறது, செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாதபடி தடுக்கிறது. இந்த மாம்சம் அப்படி போராடுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. அப்போ இந்த தடுமாற்றம், இந்த போராட்டம் சில நேரத்துல வெற்றி, சில நேரத்துல தோல்வி, சில நேரத்துல நினைச்சபடி இருக்க முடியுது, சில நேரத்துல நினைச்சபடி இருக்க முடியல. எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தடுமாற்றம், வேதனை, போராட்டம் இதெல்லாம் தொடர்ந்துட்டே இருக்குது. இது வேதனை. பவுலுடைய வாழ்க்கையில மனம் நொந்து அதை சொல்றார்.
இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம அனுபவத்துல பார்ப்போம். செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு செஞ்ச பிறகு ஏன்டா செஞ்சோம் இந்த காரியத்தை, இது செஞ்சிருக்காம இருந்திருக்கலாமே, அப்புறம் உட்கார்ந்து ஃபீல் பண்றது. இந்த இடத்திலேதான் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே உதவி செய்யறார். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தாவீது 600 பேரோடு வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு காலம். அந்த சூழ்நிலையிலே அந்த வனாந்தரத்திலே அந்த நாட்களில் அந்த இடத்துல நாபால் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், ஏராளமான ஆடுகள் வச்சிருக்கிறான். அந்த ஆடுகளை வனாந்தரத்திலே அவன் மேய்க்கிறது வழக்கம். அந்த நேரத்தில் அந்த ஆடுகளை கொள்ளையடிக்க வருகிறவர்கள் சிலர் இருப்பாங்க. அப்ப தாவீதும் அவரோடு இருக்கிற 600 பேரும் அந்த இடத்துல அந்த வனாந்தரத்துல அவங்க கேம்ப் போட்டிருக்கிறதுனால அப்படிப்பட்ட கொள்ளையடிக்க வருகிறவர்கள் கைக்கு மற்றும் காட்டு மிருகங்கள் கைக்கு இவங்க அந்த ஆடுகளை எல்லாம் தப்புவித்து பல நேரத்திலே நாபாலுக்கு மறைமுகமா நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் இந்த நாபால் கேட்காமலே பல நன்மைகளை செய்திருக்கிறாங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவனுக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு இவங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல நாபால் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க அவன் அந்த பகுதியில் இருக்கிறான். அப்பொழுது தாவீதுக்கும் அவனோடு இருக்கிறவர்களுக்கும் சாப்பிட உணவில்லை. அப்ப போய் அதை கேட்கறதுக்காக அனுப்புகிறான். தாவீது ஆட்களை அனுப்பி நாபால்ட்டு இருந்து உதவி கேட்கிறான். கேட்கும் போது நாபால் போனவர்களை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சார். அப்ப தாவீதுக்கு ரொம்ப கோபம் இருக்கு. நம்ம இவனுக்கு இந்த வனாந்தரத்தில் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் உணவு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்டா இவன் வந்து நான் அனுப்பின நாட்களை இன்சல்ட் பண்றானே. உடனே கிளம்புங்க, பட்டயத்தை எடுத்துட்டு போய் அவனை வெட்டி போட்டுருவோம்னு சொல்லி தாவீது கிளம்பிட்டான். நாம்பால விடக்கூடாது, நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சோம், ஆனா இப்ப நான் அனுப்பின நாட்களுக்கு கொஞ்சம் உதவி கொடுக்காம அதுக்கு பதிலாக அவங்க இன்சல்ட் பண்றானே, வெட்டி கொள்ளலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பொல்லாப்பு செய்கிறதற்கு, நாபாலை கொல்லுகிறதற்காக தாவீது கிளம்பிட்டான். ஆனா அதே நேரத்திலே கர்த்தர் நாபாலை வாதித்தார். அவன் இருதயம் கல்லை போலாயிற்று, அவன் செத்து போனான். இருதயம் கல்லை போலாயிற்று. ஹார்ட் அட்டாக், மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு. நாபாலுக்கு இருதயம் கல்ல போலாச்சு, துடிக்கிறது நின்றுச்சு. சடனா நாபால் செத்து போயிட்டான். தாவீது கொல்றதுக்கு கிளம்புறான். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் நாபாலை வாதித்து அவனை மரணத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இப்ப இந்த செய்தி தாவீதுக்கு வருது, நாபால் செத்து போயிட்டான்ற செய்தி வருது. அப்ப நாபால் செத்து போயிட்டான்ற செய்தி வந்த உடனே தான் தாவீது இந்த வார்த்தையை சொல்றான், தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ங்கிறார். அங்கதான் இந்த வார்த்தையை சொல்றார், தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொல்லாப்பு செய்ய நினைச்சேன், நான் ஆண்டவர் அதை தடுத்துட்டார். நாபாலுடைய பாவத்தை, அவனுடைய தவறை கர்த்தர் அவன் தலையின் மேல் அவரே திரும்ப பண்ணிட்டார். நான் அவனை கொல்லாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். நாபால் எனக்கு உதவி செய்யல. உடனே எனக்கு கோபம் வந்துச்சு, என் கோபத்தை அடக்க முடியல. இப்படிப்பட்டவனை விடக்கூடாது, கொடணும்னு நினைச்சேன். பாருங்க, கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கோபம், அந்த கோபத்தினால் ஒருவனை கொலை செய்ய வேண்டிய ஒரு தூண்டுதல் வந்துருச்சு, கிளம்பிட்டார். ஆனா ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே நியாய தீர்ப்பை அனுப்பி தாவீது நாபாலை கொல்லாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். கர்த்தர் தாமே அவன் பொல்லாப்பு செய்யாதபடி தாவீதை தடுத்தார். இது போல பல நேரத்துல பாத்தீங்கன்னா தவறு செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் நமக்கு இருக்கும், ஆனா ஆண்டவர் நம்மளை குறுக்க வந்து தடுத்துடுவார்.
தவறு செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் இருக்கும். ஆண்டவர் குறுக்க வந்து நிற்பார், தடுத்துருவார். என்னதான் முயற்சி செய்தும் முடியாம போயிடும். சொல்லுவாங்க, நான் தப்பு செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், ஆனால் கர்த்தர் திடீர்னு காரியத்தை இப்படி மாத்தி விட்டுட்டாரு, என்னால செய்யவே முடியலன்னு சில நேரத்தில் சில சாட்சி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் அந்த தப்பு பண்ணியிருப்பேன், ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல இந்த சூழ்நிலையை அப்படி திடீர்னு மாத்தி விட்டாரு, கடைசியில என்னால் அந்த தப்பு செய்ய முடியாமல் போய்விட்டது. நான் தப்பு செய்யறதுக்கு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்தை தப்பு பண்ணியிருப்பேன், ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அதை தடுத்து போட்டார். நிறைய பேர் அதை சாட்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல சொல்றேன், நம்மையும் கூட பல நேரத்திலே பொல்லாப்பு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி ஆண்டவர் தடுக்கிறார். நமக்கு தவறு செய்யும்படி அல்லது பாவம் செய்யும்படியான விருப்பம் வரும் பொழுது ஆண்டவர் குறுக்கே வந்து அதை தடுத்து நம்மை பாதுகாக்கிறார். தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் கூட பல நேரத்திலே தவறு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி கர்த்தர் தடுக்கிறார். அந்த கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த நாளெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாய் நம்முடைய இருதயம் செம்மையா இருக்கணும். அதையும் தாண்டி நம்முடைய இருதயம் தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கு அல்லது பாவமான ஒரு காரியத்தை செய்வதற்கு தூண்டப்பட்டாலும் ஆண்டவர் வந்து தேடி வந்து நம்மை அதை தடுக்கிறார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, இப்ப நம்ம சின்ன விண்ணப்பமும் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் பாவம் செய்யக்கூடிய தவறான காரியத்தை செய்யக்கூடிய எண்ணமே எனக்கு வரக்கூடாது. அப்படி ஒருவேளை வந்தாலும் அதை நீங்க தடுத்து போடணும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீ காலையில பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு பாவமான ஒரு காரியத்தை செய்யும்படியான எண்ணமே எனக்கு வரக்கூடாது. ஒருவேளை பிசாசு தூண்டி ஒருவேளை எனக்கு அந்த எண்ணம் வந்தாலும் அதையும் நீங்க தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பொல்லாப்பு செய்ய நினைக்கும் பொழுது, தவறான ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்வதற்கான தூண்டுதலை பிசாசு கொண்டு வரும் பொழுது கர்த்தர் குறுக்கே வந்து நின்று அதை பல முறை நீங்க தடுக்கிறீங்க அப்பா. தடுத்து எங்களை பாதுகாக்கிறீங்க. பாவம் செய்யாதபடிக்கு எங்களை தடுத்து நீங்க பாதுகாக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளிலும் இப்படி பரிசுத்த பாதையிலே நடத்தி முற்றுமுடி எங்களை ரட்சித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்துபடி கிருபை எங்களை நடத்துவதாக காத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்க. ஸ்தோத்திரம், துதிகர மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.